தாயின் கருப்பையில் மனித உயிர்களின் வளர்ச்சி படிகளை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை அல் குர்ஆன் முன்வைக்கின்றது. அதாவது, தாயின் கருப்பையில் முதலில் எண்புகள் விருத்தியாகும், பின்னர் அவை தசையினால் போர்த்தப்படும் என அல் குர்ஆன் கூறுகின்றது. பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். பின்னர் அத்தசைப்பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக ஆக்கினோம். அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், மிக அழகான படைப்பாளன். முளைய இயல் என்பது தாயின் கருப்பையில் விருத்தியடையும் முளையம் பற்றிய கல்வியை வழங்கும் விஞ்ஞானத்தின் ஒரு கிளையாகும். தசையும் என்பும் ஒரே நேரத்தில் விருத்தியடைவதாக மிக அண்மை காலம் வரை முளையவியலாளர்கள் நம்பியிருந்தனர். இதனால் நீண்ட காலமாக சிலர் இவ்வசனம் விஞ்ஞானத்துடன் முரண்படுவதாக வாதாடினர். நவீன தொழில்நுட்பத்தின் பயனாக விருத்தியடைந்த உயிர் நுணுக்கு காட்டிகள் மூலம் தற்போது இக்குர்ஆன் வசனம் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நுணுக்கு காட்டியினூடாக அவதானங்கள் தாயின் கருப்பையில் வளரும் முளையத்தின் விருத்தி இவ்வசனத்தில் குறிப்பிட்டபடியே நிகழ்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. முதலில் முளையத்தின் கசி இளைய என்பு வன்மையடையும். பின்னர் என்பை சூழ உள்ள இளையங்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் தசைக்கலங்கள் ஒன்றாகச் சேர்ந்து என்பை போர்த்தி மூடும். இந்நிகழ்வானது டெவலப்பிங் ஹியூமன் என்ற விஞ்ஞான வெளியீடு ஒன்றில் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. 7வது வாரத்தில் வன்கூடானது உடல் முழுவதும் பரவத் தொடங்கும். என்புகள் அவற்றின் உரிய வடிவங்களை எடுக்கும். 7ஆம் வாரத்தின் இறுதியில் 8வது வாரத்தின் என்புகளைச் சுற்றி தசை அவற்றின் இடங்களில் எடுத்துக்கொள்ளும். சுருங்கக்கூறின் நவீன முளையவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் அல் குர்ஆன் வசனங்கள் எந்த அளவு உண்மை என்பதை கண்டுகொள்ளலாம். தாயின் கருப்பையில் 3 கட்டங்களினூடாக மனிதன் உருவாக்கப்படுவதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அவன் உங்களை தாய்மார்களின் கருவறைகளில் 3 இருள்களுக்குள் கட்டங்கட்டமாக படைக்கின்றான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறிருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? இவ்வசனத்தின்படி மனிதனின் உருவாக்கம் தாயின் கருப்பையில் 3 தெளிவான படிமுறைகளின் ஊடாக இடம்பெறுகின்றது என்பதை விளங்கலாம். உண்மையில் குழந்தை வளர்ச்சி தாயின் கருப்பையில் 3 வேறான இடங்களில் நடைபெறுவதாக நவீன உயிரியல் தெரிவிக்கின்றது. தற்போது மருத்துவ துறையில் போதிக்கப்படும் எல்லா பாடப்புத்தகங்களும் இதனை ஓர் அடிப்படையாக வைத்துள்ளன. உதாரணமாக, அடிப்படை மனித முளையியல் எனும் முளையவியல் துறை சார்ந்த அடிப்படை நூலில் இவ்வுண்மை இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. கருப்பையில் வாழ்க்கை 3 நிலைகளில் இடம்பெறும். முளையத்திற்கு முன்னானது முதல் 2.5 வாரமும், முளையமானது 8ஆம் வாரத்தின் இறுதி வரையும், சிசுவானது 8ஆம் வாரம் தொட்டு பிறப்பு வரையும் ஆகும். இவ்வசனங்கள் குழந்தையின் வேறுபட்ட 3 விருத்தி படிகளை காட்டுகின்றன. நவீன கருவிகளின் ஊடான அவதானத்தின் பின்னரே தாயின் கருப்பையினுள்ளே விருத்திக்கான தகவல்கள் பெறக்கூடியதாயிருந்தது. இத்தகவல்களை ஒத்ததாகவே அல் குர்ஆனின் வசனங்கள் அற்புதமான முறையில் அமைந்துள்ளன. அல் குர்ஆன் மனிதனின் வசனமன்றி இறைவனின் வசனமே என்பதற்கு இதுவும் ஓர் அத்தாட்சியாகும்.
தாயின் கலங்களே குழந்தையின் பாலை தீர்மானிப்பதாக அண்மை காலம் வரை நம்பப்பட்டு வந்தது. அல்லது குறைந்தது ஒரு ஆணினதும் பெண்ணினதும் கலங்களே கூட்டாக பாலை தீர்மானிக்கும் எனவும் நம்பப்பட்டது. ஆனால் செலுத்தப்படுகின்ற ஒரு துளி விந்திலிருந்து ஆண்மை அல்லது பெண்மை உருவாவதாக அல் குர்ஆன் வேறுபட்ட கருத்தினை தருகின்றது. நிச்சயமாக செலுத்தப்பட்ட விந்தின் ஒரு துளியிலிருந்தே அவனே ஆண் பெண் இருபாலரையும் படைத்தான். குர்ஆன் குறிப்பிட்ட கருத்துக்களின் விஞ்ஞான உறுதிப்பாட்டை புறப்புரிமையியல், மூலக்கூற்று உயிரியல் கொள்கைகள் வலுப்படுத்துகின்றன. அதாவது ஆணிலிருந்து வரும் விந்து கலமே பாலை தீர்மானிக்கின்றது எனவும் பெண்ணின் பங்கு இதில் முற்றாகவே கிடையாது என்றும் அறியப்பட்டுள்ளது. பாலை தீர்மானிப்பதில் நிறமூர்த்தங்களே முக்கியமானவை. மனிதனது கட்டமைப்பை தீர்மானிக்கும் 46 நிறமூர்த்தங்களில் 2 நிறமூர்த்தங்களே லிங்க நிறமூர்த்தங்களாகும். இவை ஆணில் XY எனவும் பெண்ணில் XX எனவும் சொல்லப்படும். ஏனெனில் இவற்றின் வடிவம் இவ்வெழுத்துக்களின் வடிவை ஒத்திருக்கின்றன. வை நிறமூர்த்தம் ஆண் தன்மைக்கான பரம்பரை இயல்பு தொகுதியையும் X நிறமூர்த்தம் பெண் தன்மைக்கான பரம்பரை இயல்பு தொகுதியையும் கொண்டிருக்கும். ஆணிலும் பெண்ணிலும் ஜோடியாக காணப்படும் இவற்றில் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தின் இனக்கலப்பு சேர்க்கையினாலேயே ஒரு புது மனித பிறவி தோன்றுகின்றது. பெண்ணில் உள்ள இலிங்க கலம் முட்டையாக்கத்தின் போது 2ஆக பிரிந்து ஒவ்வொரு கலமும் X நிறமூர்த்தத்தை காவும். ஆணின் லிங்க கலம் 2ஆக பிரியும் போது ஒன்று X நிறமூர்த்தம் கொண்டதும் மற்றேது Y நிறமூர்த்தம் கொண்டதுமான இருவகை விந்துக்கள் உருவாகும். பெண்ணிலிருந்து வந்த X நிறமூர்த்தம் X நிறமூர்த்தம் கொண்ட விந்துடன் இணையும் போது குழந்தை பெண்ணாகவும், Y நிறமூர்த்தம் கொண்ட விந்துடன் இணையும் போது குழந்தை ஆணாகவும் அமையும். இன்னொரு வகை சொல்வதானால், பெண் முட்டையுடன் ஆணின் எந்த விந்து இணைகின்றதோ அதன்படியே குழந்தையின் பால் நிர்ணயிக்கப்படுகின்றது. 20ஆம் நூற்றாண்டில் புறப்புரிமையியல் கண்டுபிடிப்புகள் வர முன்னர் இந்த எந்த ஒன்றும் அறியப்பட்டிருக்கவில்லை. எல்லா நாகரிகங்களும் அன்று பெண்ணின் கலமே குழந்தையை தீர்மானிப்பதாக கருதி வந்தன. அதனால்தான் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் குற்றம் சுமத்தப்பட்டாள். குர்ஆன் பால் நிர்ணயம் பெண்ணினால் அன்றி ஆணினால் ஏற்படுகிறது என்பதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கூறி வைத்தது. மனித உயிரியல் உருவாக்கம் பற்றி அல் குர்ஆன் அறிவிக்கும் உண்மைகளை நாம் தொடர்ந்து ஆராய்வோமானால் மேலும் சில முக்கியமான விஞ்ஞான அற்புதங்களை சந்திக்கலாம். ஆணிலிருந்தான விந்தும் பெண்ணிலிருந்தான சூலும் இணையும் போது பிறக்கும் குழந்தையின் சாற்று பதார்த்தம் கிடைக்கும். நுகம் எனப்படும் இத்தனிக்கலம் உடனடியாக பிரிவடைவதன் மூலம் பெருக ஆரம்பிக்கும். இறுதியில் முளையம் எனப்படும் ஒரு சதை துண்டமாக மாறும். இதனை ஒரு நுணுக்கு காட்டி மூலமாகவே மனிதனால் பார்க்க முடியும். முளையமானது அதன் வளர்ச்சி காலத்தை சூனியமான முறையில் கழிப்பதில்லை. ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வாறு நிலத்தை இறுக பிடித்திருக்கின்றதோ அவ்வாறே முளையமானது கருப்பையில் ஒட்டிக்கொள்ளும். இப்பிணைப்பினால் முளையம் வளர்வதற்கு தேவையான முக்கியமான பதார்த்தங்களை தாயிலிருந்து பெற்றுக்கொள்ளும். இங்கு குர்ஆன் மிகவும் வியக்கத்தக்க அதிசயத்தை வெளியிடுகின்றது. தாயின் கருப்பையில் வளரும் முளையத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் அலக் என்ற சொல்லினால் குறிப்பிடுகின்றான். படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அரபு மொழியில் அலக் என்பது சில இடங்களில் ஒட்டிக்கொள்ளும் ஒரு பொருள் என பொருள்படும். இச்சொல் ஓர் உடலில் ஒட்டிக்கொண்டு குருதியை உறிஞ்சும் அட்டையை நேரடியாக குறிக்கின்றது. தாயின் கருப்பையில் வளரும் முளையத்துக்கு
அவ்வாறான ஒரு பொருத்தமான சொல்லை பயன்படுத்தியமை அல் குர்ஆன் இறை வசனம் என்பதையும் அல்லாஹ் முழு உலகத்துக்குமான ஏக இறைவன் என்பதையும் மீண்டும் நிரூபிக்கின்றது. மனிதனின் இறப்புக்கு பின் அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பது இறைவனுக்கு இலகுவானது என அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இவ்வசனத்தில் மக்களின் விரல் அடையாளம் குறிப்பாக கூறப்படுகின்றது. விரல் நுனிகளையும் செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம். இங்கு விரல் அடையாளம் குறிப்பாக கூறப்பட விசேட காரணமுண்டு. ஏனெனில் ஒவ்வொருவரது விரல் அடையாளமும் முற்றிலும் பிரத்யேகமானது. பூமியில் வாழ்கின்ற இறந்த ஒவ்வொரு நபரும் தனித்துவமான விரல் அடையாளத்தை கொண்டுள்ளனர். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் ஒருவரது அடையாளத்தை நிரூபிக்கும் தனித்துவத்தை அறியும் ஒன்றாக விரல் அடையாளம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவ்வுண்மை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன் மக்கள் அதனை சாதாரண ரேகையாக மட்டுமே பார்த்தார்களே தவிர அதில் எந்த முக்கியத்துவமோ அர்த்தமோ இருப்பதை அறியவில்லை. எவ்வாறிருப்பினும் அல்லாஹ் அல் குர்ஆனில் அன்று கூறிய போது ஒருவரது கவனமும் ஈர்க்கப்படாதிருந்த இவ்விடயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இன்றுதான் புரிந்து கொள்கின்றோம். சூரா தாரிக்கின் 11வது வசனம் வானத்தின் திரைப்படையச் செய்யும் தொழிற்பாடு பற்றி தெளிவாக விளக்குகின்றது. திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன் விவரிக்கப்பட்டுள்ள சுழற்சியாதல் என்ற சொல்லுக்கு திருப்புதல், திருப்பி அனுப்புதல் எனவும் அர்த்தமுண்டு. பூமியை சூழ உள்ள வளிமண்டலம் பல படைகளால் ஆனது. ஒவ்வொரு படையும் உயிர்களின் நலனுக்காக தொழிற்படுகின்றது. இப்படையானவை பதார்த்தங்களை அல்லது கதிர்களை விண்வெளிக்கு அல்லது பூமிக்கு திருப்பி அனுப்புவதில் பெரும் பங்காற்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புவியை சூழ உள்ள இப்படைகள் மீள் சுழற்சிக்குள்ளாக்கும் தொழிற்பாட்டை ஒரு சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். புவியில் இருந்து 13 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வரையுள்ள படையான மாரன் மண்டலம் புவியில் இருந்து ஆவியாக செல்லும் நீரை ஒடுக்கி புவிக்கு மழையாக திருப்பி அனுப்புகின்றது. 25 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படும் ஓசோன் படையானது விண்வெளியில் இருந்து வரும் பாதகமான கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் விண்வெளிக்கே திருப்பி அனுப்பிவிடுகின்றது. அயன் மண்டலமானது புவியிலிருந்து ஒளிபரப்பாகின்ற வானொலி அலைகளை பூமியின் பல பாகங்களுக்கும் திரைப்படையச் செய்கின்றது. இதன் மூலம் வானொலி, தொலைக்காட்சி அலைகள் பல தூரமான இடங்களை சென்றடைய இணைப்பில்லாத தொடர்பாடல் முறையாக இருந்து வருகிறது. வளிமண்டலத்தின் படையமைப்பு பற்றிய உண்மைகள் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அல் குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இதனை அறிவித்துள்ளது. இது மேலும் அல் குர்ஆன் ஓர் இறை வசனம் என்பதை உறுதியாகவே பறைசாற்றுகின்றது.
வானம் 7 படைகளால் ஆனது எனும் உண்மையை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. அவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்திலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானத்தின் பால் தனது கவனத்தை செலுத்தினான். அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். பின்னர் அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென்று அறிவித்தான். அல் குர்ஆனில் பல இடங்களில் வரும் வானங்கள் எனும் சொல்லானது புவிக்கு மேலால் உள்ளவை, முழு பிரபஞ்சத்துக்கும் மேலால் உள்ளவை என 2 கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வடிப்படையில் நோக்கும் போது புவிக்கு மேலுள்ள வானம் அல்லது வளிமண்டலம் 7 படைகளால் ஆனது என்பதை புரிந்து கொள்ளலாம். உண்மையில் புவியின் வளிமண்டலமானது பல படைகளை கொண்டுள்ளது. இப்படைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைந்துள்ளன. அத்துடன் அவை அல் குர்ஆன் குறிப்பிடுவது போன்று திட்டமாக 7 படைகளாகவும் காணப்படுகின்றன. இது பற்றி ஒரு விஞ்ஞான மூலம் பின்வருமாறு கூறுகின்றது. வளிமண்டலம் பல படைகளை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். அமுக்கம், வாயுக்களின் வகைகள் போன்ற பௌதீக காரணிகளால் ஒவ்வொரு படையும் மற்றேதிலிருந்து வேறுபடுகின்றது. புவிக்கு மிக நெருங்கிய வளிமண்டலமானது மாறன் மண்டலம் எனப்படும். இது ஏறத்தாழ வளிமண்டலத்தின் 90% தெளிவை கொண்டுள்ளது. இதற்கு மேலாக அமைந்துள்ளது படைமண்டலம் ஆகும். இதன் ஒரு பகுதியான ஓசோன் படை புற ஊதா கதிர்களை உறிஞ்சக்கூடியது. படைமண்டலத்திற்கு மேலாக உள்ளது இடைமண்டலம் எனப்படும். இதற்கு மேலாக அமைவது வெப்பமண்டலம் ஆகும். இப்படையினுள் அயனாக்க வாயுக்களாலான ஒரு படை உண்டு. இது அயன் மண்டலம் எனப்படும். வளிமண்டலத்தின் இறுதி பகுதி ஏறத்தாழ 480 கிலோமீட்டரில் இருந்து 960 கிலோமீட்டர் வரை நீண்டு செல்கின்றது. இப்படையே மிக பெரியதாக அமையும் புறமண்டலம் ஆகும். இவ்வலகுகளின் ஊடாக நோக்கும் போது அல் குர்ஆன் கூறுவது போன்று வளிமண்டலம் திட்டமான 7 படைகளை கொண்டது என்பது புலனாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தினால் கூட மிக திருத்தமாக கண்டறிய முடியாத இவ்வுண்மைகளை 1400 வருடங்களுக்கு முன் அல் குர்ஆன் தெளிவுற குறிப்பிடுவது அது தரும் இன்னொரு பாரிய அற்புதமாகும். மலைகளின் புவிச்சரிதவியல் சார்ந்த தொழிற்பாடு பற்றிய மிக முக்கியமான விடயத்தை அல் குர்ஆன் முன்னால் முன்வைக்கின்றது. இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். இவ்வசனத்தின்படி மலைகள் புவியின் மீது அதிர்வினை தடுக்கும் நடைமுறையாக தொழிற்படுகின்றது. இவ்வுண்மையை அல் குர்ஆன் வெளியிடும் போது அது பற்றி அறிந்தவர்கள் எவரும் இருக்கவில்லை. உண்மையில் நவீன புவிச்சரிதவியல் கண்டுபிடிப்புகளின் பின்னரே விஞ்ஞான உலகு இது பற்றி தெரிந்து கொண்டது. இக்கண்டுபிடிப்புகளின்படி புவியோட்டின் மேற்பரப்பை உருவாக்கும் படைகளது அசைவால் அல்லது மோதல் செயற்பாட்டால் மலைகள் தோற்றம் பெறுகின்றன என்பது அவர்களது முடிவாகும். புவியோட்டின் 2 தகடுகள் மோதுகின்ற போது பலம் பொருந்திய தகடு மற்றையதின் கீழாக வழுக்கி அசையும். மேலாக உள்ள மென்தகடு உச்சிகளையும் மலைகளையும் தோற்றுவிக்கும். கீழாக உள்ளது நிலத்திற்கு அடியில் நீட்டப்பட்டு ஆழமாக ஊடுருவும். அதாவது மலைகளின் வெளியே தென்படும் பகுதி போன்றே ஒரு பெரிய பகுதி நிலத்தினுள் நாட்டப்பட்டிருக்கும். ஒரு விஞ்ஞான குறிப்பு மலைகளின் அமைப்பு பற்றி பின்வருமாறு கூறுகின்றது. எங்கு நிலத்திணிவுகள் மலை தொடர்களாக தடிப்படைந்துள்ளதோ அங்கு புவியோடு புவியின் உட்பகுதிக்குள் ஆழமாக அமிழ்ந்திருக்கும்.
இன்னொரு வசனத்தில் மலைகள் ஆப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னொரு வகையில் கூறினால், மலைகள் என்பன புவியோட்டில் உள்ள தகடுகள் இணைகின்ற பகுதிகளில் தகடுகள் இணைக்கப்படும் போது உண்டாகின்றன. இந்த முறையில்தான் அவை புவியோட்டில் நாட்டப்பட்டு அசைவதை விட்டும் அதை தடுத்து நிற்கின்றன. சுருக்கமாக கூறின், மலைகளை நாம் ஆணிகளாக காட்டலாம். ஏனெனில் ஆணிகள் பலகைகளை ஒன்றாக இணைத்துவிடக்கூடியவை. மலைகளின் இந்நாட்டும் தொழிற்பாடு விஞ்ஞான குறிப்பில் சமநிலைத்தன்மை எனும் சொல்லினால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. புவியீர்ப்பின் அழுத்தத்தினால் பாறை குழம்பானது கீழ்ப்பரப்பில் பாய்ச்சப்படுவதின் விளைவாகவே புவியோட்டின் பொதுச் சமநிலையானது பேணப்படுகின்றது. நவீன புவிச்சரிதவியல் மற்றும் புவி நடுக்க ஆய்வுகளில் கண்டறிந்த இம்மலைகளின் தொழிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அல் குர்ஆனில் கூறப்பட்டமை மகத்தான இறைவனின் மிகுந்த ஞானத்திற்கு ஓர் உதாரணமாகும். இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி அல் குர்ஆன் பின்வரும் வசனத்தின் மூலம் விளக்குகிறது. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இக்கூற்று சமகால விஞ்ஞானத்தோடு முற்றிலும் உடன்படுவதாக உள்ளது. இன்று கிடைக்கப் பெற்றுள்ள அஸ்ட்ரோபிசிக்ஸ் எனும் விண் இயற்பியலின் முடிவுகளின்படி பிரபஞ்சமானது முன்னர் பதார்த்தம் மற்றும் காலத்தினதும் பரிமாணங்களுடன் இணைந்ததாகவே காணப்பட்டது. பின்னர் எப்போதோ ஏற்பட்ட ஒரு பாரிய வெடிப்பின் மூலம் முழு பிரபஞ்சமும் தோற்றம் பெற்றது. இந்நிகழ்வானது த பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு எனப்படுகிறது. இது பிரபஞ்சமானது ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து தோன்றியதை நிறுவுகின்றது. பிரபஞ்சத்தின் தோற்றப்பாடு குறித்து விளக்குகின்ற ஒரே கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடுதான் என்று இன்றைய நவீன விஞ்ஞான கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. பாரிய வெடிப்புக்கு முன்னர் பதார்த்தம் என்ற ஒரு பொருள் காணப்படவில்லை. இல்லாமை என்ற இந்த நிலைமையில் பதார்த்தமோ சக்தியோ குறைந்தது காலமோ காணப்படவில்லை. அந்த பௌதீக அதீத விளக்கத்தின்படி பதார்த்தம், சக்தி, காலம் என்பன யாவும் அப்போது இருக்கவில்லை. இந்த உண்மையானது நவீன பௌதீகவியலினால் அண்மை காலத்திலேயே கண்டுபிடிக்க முடிந்த போதிலும் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் இதனை குறிப்பிட்டது.